We're talking about leadership again. The topic is difficult people to lead. வணக்கம். நாங்கள் தொடர்ந்து leadership குறித்து நாங்கள் பேசுகிறோம். இன்றைய நாள் difficult people, அதாவது கடினமான மக்களோடு எப்படி நாங்கள் அவர்களை வழிநடத்தலாம் என்ற குறித்து நான் உங்களோட பங்கு பெற்ற போறேன். Sometimes when you're following Jesus and you're trying to lead others, people think that you should be nice. மக்கள் நினைப்பார்கள் சில வேளையில நீங்கள் இயேசுவை பின்தொடர்றனால மற்றவர்களை லீட் பண்ணணும் என்றால் நீங்கள் எப்பவும் நைஸாக இருக்கணும். Now I'm English and sometimes being English means that you're supposed to be nice to everybody. நான் ஒரு இங்கிலீஷ் மனுஷனாக இருக்கிறனால எல்லாரோடையும் நைஸாக இருக்கணும் என்று இங்கிலீஷ் ஆட்கள் விரும்புவார்கள். But sometimes being nice actually means being untruthful, and that sometimes doesn't help people. சில வேளையில நாங்கள் நைஸாக ஒரு இருக்கணும் என்றால் நாங்கள் சில வேளையில முழுமையா உண்மை சொல்லாம கொஞ்சம் பொய்யான காரியத்தை சொன்னாதான் நைஸாக நாங்கள் இருக்கலாம். I've probably said this before in our talks together, but have you noticed how some people will say to you, you need to accept me as I am? நான் முதல் எடுத்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன், உதாரணமாக சில ஆட்கள் சொல்லுவார்கள், நான் இருக்கிற வண்ணமாயே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. Because God accepts me as I am. என்ன தேவன் என்னை அப்படித்தான் ஏற்றுக்கொள்றார். And you need to do the same. அதே மாதிரி நீங்களும் நான் இருக்கிற மாதிரி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். And that's the problem with that sound bite of truth. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் சத்தியத்தை பற்றி கதைக்கும் பொழுது. Of course what they're saying is true, but it's not the whole truth. அவர்கள் சொல்றது உண்மை, ஆனா முழுமையான உண்மை இல்லை. The fact of the matter is that God calls us, but he plans to change us to be conformed to the image of Christ. உண்மையான காரியம் என்னென்றால் தேவன் எங்களை அழைக்கிறார், ஆனா அவர் விரும்புகிறார் எங்களை மாற்றி அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் உருவாகிறது. He wants to renew our mind and change our thinking. தேவன் எங்களுடைய சிந்தையை புதுப்பித்து நாங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்ற விரும்புகிறார். And God does accept us as he finds us, but his plan is to change us. தேவன் எப்படி நாங்கள் வருகிறோமோ அப்படி எங்களை ஏற்றுக்கொள்றார், ஆனா அப்படியே வைத்திருக்காமல் எங்களை தொடர்ந்து மாற்றுகிறார். So can I be honest? நான் உங்களோட உண்மையாக சொல்றேன். Thank you. நன்றி. Sometimes when people say love me as I am, மக்கள் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது என்னை நேசியுங்கள் நான் இருக்கிற மாதிரியே, I'm thinking, நான் யோசிக்கிறேன், yes, but you're probably quite horrible. நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆளா இருக்கலாம். And you probably need to change. நீங்கள் மாற வேண்டி இருக்கிறீர்கள். Then you get people who say things like, சிலருடைய ஆட்கள் சொல்லுவார்கள் இப்படி, I only have these problems in church or with Christians. எனக்கு இந்த பிரச்சனைகள் தனியா சபையில மட்டும் அல்லது தனியா கிறிஸ்தவர்கள மட்டும் தான் இந்த சின்ன பிரச்சனைகள் இருக்கு. I never have these problems at work or at school or in my book club or whatever. எனக்கு பள்ளிக்கூடத்திலயோ வேலை இடத்திலயோ எனக்கு இப்படியான பிரச்சனை இல்ல, தனியா கிறிஸ்தவர்களோட சபையில எனக்கு பிரச்சனை. Do you know what goes through my head? நான் என்ன சிந்திப்பேன் தெரியுமா? I go, they're not telling the truth. இவர்கள் முழுமையான உண்மையை சொல்லவில்லை. Perhaps they believe what they're saying, but actually when you get to the bottom of it, you usually find they're having just as much problem at work or school or wherever as they ever do in the church. So கூட ஆராய்ஞ்சு அறியும் பொழுது நாங்கள் கண்டுபிடிப்போம் என்னென்றால் இவர்கள் தனிய சபையிலயோ கிறிஸ்தவர்களோ மட்டும் இல்ல, எல்லாரோடையும் தான் அவைக்கு பிரச்சனை இருக்கு. I run a Christian school. நான் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலை நான் ரன் பண்றேன். Sometimes I have a parent sitting in front of me. சில வேளையில பெற்றோர் எனக்கு முன்னால இருப்பார்கள். Usually because there's been a problem with their child in the school. கூடுதலாக அவருடைய பிள்ளையோடு பிரச்சனை ஸ்கூல்ல இருந்திருக்கலாம். And they say to me things like, we've never had this problem in any other school. அவர்கள் சொல்வார்கள், இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் எந்த ஒரு மற்ற பள்ளிக்கூடத்திலேயும் இப்படி எங்களோட பிள்ளைக்கு வர இல்லை. What they don't realize, அவர்கள் என்ன விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், is when children transfer from one school to another, usually a school file goes to the new school. அவர்கள் என்ன விளங்கவில்லை என்றால், ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அந்த ஸ்கூல்ல இருந்து அவர்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேனம், இந்த பிள்ளைன்ற காரியங்கள் எல்லாம் மற்ற ஸ்கூலுக்கு அனுப்புவேனம். And of course I've read that file. அப்ப நிச்சயமாக நான் அந்த பிள்ளைன்ற ஃபைலை நம்மடியா வாசிச்சேன். But the parent doesn't know that. ஆனா பெற்றோருக்கு அது தெரியாது. And I've read all the things that they said about the student in the last school, and they're exactly the same things that I'm saying. அப்ப நான் அதை வாசித்திருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் அந்த பிள்ளை இங்க சேர ஒரே குலப்படி பழைய பள்ளிக்கூடத்திலும் அந்த ஒரே குலப்படி சேர்த்தான். They're usually the same problems of behavior that our staff are experienced that the previous school experienced. அப்ப ஒரே பிரச்சனை ஒரே குலப்படி இங்க சேரார்கள் முதல் பள்ளிக்கூடத்தில் செய்த ஒரே குலப்படி. Let's be totally honest. நாங்கள் உண்மையை சொல்லுவோம். What's really happening என்ன உண்மையாக நடக்கிறது is that they are trying to circumvent their own problems. அவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்யணும். That leads me to the next issue. அடுத்த பிரச்சனை,
That's their problems. இது அவருடைய பிரச்சனை. You see, some people want to dump their problems on other people. மக்கள் விரும்புகிறார்கள் தங்களுடைய பிரச்சனை எடுத்து இன்னொரு ஆள் மேல போடுறது. Especially if you're perceived for that person to be in some kind of leadership role. விசேஷமா ஒரு ஆள் வந்து ஒரு லீடர்ஷிப்ல இருந்தா மற்றவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனை அவைக்கு மேலே போட விரும்புவேன். Because now you've got the problem and they can relax because you're going to sort out their problem. என்னப்பா அவன் பிரச்சனை கொண்டு உங்களுக்கு தந்துட்டினா இனி உங்களோட வேலை அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு அவ ரிலீஸ் பண்ணிட்டினா என்ன உங்கள்ட்ட தந்தாச்சு. And because you're a good leader, you really care and you're going to give your mind and attention and prayer to their problem. நீங்க ஒரு நல்ல ஒரு லீடரா இருக்கறனால நீங்க உங்க நேரத்தை கொடுத்து ஜெபித்து உங்களோட முழு எஃபர்ட்டையும் போட்டு அந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு முயற்சி செய்வீங்க. And so while you're praying and tossing and turning and can't sleep and worrying about their problem, they've gone home and having a perfectly good night's sleep. அப்ப அந்த மக்கள் வந்து பிரச்சனை உங்கள் மேல போட்டுட்டு அவர்கள் போய் வீட்டை விட நித்திர கொள்வார்கள். ஆனா நீங்கள் அதை குறித்து சிந்திச்சு இரவுல நீங்க நித்திர கொள்ளையிலாத நீங்க அதை குறித்து ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு தான் அது சரியான கஷ்டமா இருக்கு. Actually, leaders need to help people find their own way through their problems. லீடர்ஸ் என்று சொல்லும் பொழுது நாங்கள் மக்களுக்கு உதவி செய்யணும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு வழியை தங்களோட பாடல கண்டுபிடிக்கிறது. Who knows, life can sometimes be difficult, can't it? உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை சில வேளையில கஷ்டமாக இருக்கலாம். But there are resolutions. ஆனா உங்களுக்கு பதில்கள் இருக்கு. And we are to work those resolutions out. அந்த பதிலுக்கு நாங்கள் கிரியையில செய்யணும் காரியங்கள். And God will help us. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Actually, it's a funny verse. The Bible says, work out your own salvation with fear and trembling. But of course, God is working with those who have problems, and if you're a caring leader, you'll be alongside them and helping too. என்ன தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அதே மாதிரி நீங்களும் ஒரு லீடர், நீங்களும் அந்த மக்களுக்கு நீங்கள் பக்கத்துல இருந்து உதவி செய்யுங்க. But God wants us to grow up and to be responsible, to mature. ஒரே நேரத்துல தேவன் விரும்புகிறார் நாங்கள் வளர்ந்து பொறுப்புள்ள மக்களாக வரணும் என்று. And He doesn't want us forever to be dumping our problem onto other people. அவர் விரும்பவில்லை, தேவன் விரும்பவில்லை நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தூக்கி மற்றவர்கள் மேல போடணும். He wants to mature each one of us and to change our thinking so that we are mature and can deal with difficult situations. தேவன் விரும்புகிறார் என்னன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வளர்ந்து எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கையாண்டு நாங்கள் பொறுப்புள்ள மக்களாக இருக்கணும் என்று. Finally, to help any of those of you who do lead, முடிவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க லீட் பண்ற மக்கள் and you're trying to deal with somebody's problem who's dumped their life on top of you, உதாரணத்துக்கு இன்னொருவர் வந்து உங்கள் மேலே தங்களுடைய பிரச்சனையை வச்சுட்டு போயிட்டார்கள் என்றால், and they feel terrible and you feel a failure as a leader, அவர்களுக்கும் போராட்டம் உங்களுக்கும் ஃபெயிலியர் மாதிரி நீங்க உணர்ந்தீங்கண்டா, I've got a little formula that I hope might help you. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா நான் பாய்ந்து உள்ள போறேன், உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். You see, sometimes what happens is in those situations people have a problem with you because you're supposed to be leading them. அந்த நிலைமைகள்ல மக்களுக்கு உங்களுடன் பிரச்சனை வரும், ஏனென்றா அவனைக்கினா நீங்கள் தான் என்னை வழிநடத்தணும். And sometimes people will talk to me and say, oh, they've got such a problem with me, it's me that's the problem. ஆக்கள் சொல்வார்கள் அந்த லீடருக்கு என்னோட ஒரே பிரச்சனை, நான் தான் அவன் பிரச்சனையா இருக்கிறேன். So here's my formula. என்னுடைய ஃபார்முலாவை கேளுங்க. Ask yourself first of all, does that person have problems with other people or just me? நீங்க கேளுங்கள், அந்த நபருக்கு உங்களோட மட்டும்தான் பிரச்சனை இருக்கா அல்லாட்டி மற்ற மக்களோடையும் பிரச்சனை இருக்கா? If the answer to that question is yes, they have problems with lots of other people, my guess is that you're not the problem, they're the problem. அப்ப அவர்கள் வந்து உங்களோட மட்டும் பிரச்சனை மட்டும் இல்லை எல்லாரோடையும் பிரச்சனை என்றால் அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கலாம் என்னண்டா இந்த நிலைமையில வந்து நீங்கள் பிழை இல்லை. If the answer is no, they've only got a problem with me, then maybe there is a problem with you, but I have to tell you that's unusual. அப்ப இல்லை உங்களோட மட்டும்தான் ஒரு நபருக்கு பிரச்சனை உண்டா அப்ப உங்களோட பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது நார்மலான காரியம் இல்ல, அடிக்கடி நடக்கிற காரியம் இல்ல. And if they have problems with lots of other people, it's probably not your fault. அப்ப அந்த நபர் வந்து எல்லாரோடையும் பிரச்சனை இருக்கண்டா கூடுதலாக நீங்கள் இல்ல பிரச்சனை. If they've got problems with other people that you know, உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடு இந்த நபருக்கு பிரச்சனை உண்டா, the problem is probably theirs. பிரச்சனை வந்து அவராக தான் இருக்கலாம், அந்த நபராக தான். Often leaders end up beating themselves because of somebody else's problem. லீடர்ஸ் வந்து தங்களை தாங்கள் ஓட கோபப்படுவார்கள் மற்ற ஆட்களுடைய பிரச்சனையை குறித்து. And we often
in any kind of leadership react to negative responses to us. அப்ப எங்களுக்கு எதிராக நெகட்டிவான காரியங்கள் வரும்பொழுது லீடர்ஸ் கூட தங்களுக்குள்ளே போராட்டமா இருப்பார்கள். And leadership often blames itself for things that are not its fault. அப்ப லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் கூட தங்களை தாங்கள் குற்றப்படுத்துவார்கள் தங்களுடைய பிழை இல்லாத காரியங்களுக்கும் கூட. And sometimes we take responsibility for things that are not our responsibility. எங்களுக்கு பொறுப்பில்லாத காரியத்தை கூட நாங்கள் எங்களுக்கு மேலே எடுத்து நாங்கள் பொறுப்பு எனக்கு மேலே இருக்குன்னு நாங்கள் பிழையாக நினைக்கலாம். There are difficult people out there. கடினமான கஷ்டமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். We don't want to throw them away. நாங்கள் அவர்களை எறிய நாங்கள் விரும்பவில்லை. But we do want to help them to mature and grow for themselves. நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம் அவர்கள் வளர்ந்து அவர்கள் கூட பொறுப்பான ஜனங்களாக வாரதுக்கு. While talking about the problems, பிரச்சனை குறித்து பேசுகிறோம். I hope I haven't caused you not to want to lead anymore. So இந்த இடத்துல உங்களை நான் உற்சாகப்படுத்த மட்டும்தான் நான் விரும்புறேன் ஒரு லீடராக. But to face the fact that there are problematic people. ஆனா நீங்க விளங்கிக் கொள்ளணும் பிரச்சனைக்குரிய மக்கள் பிரச்சனையான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். And God loves them. அவர்களை கூட தேவன் நேசிக்கிறார். I just don't want you to live in condemnation. நீங்கள் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம். So I've got one thing to say to you today. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். Happy helping. சந்தோஷமா உதவி செய்யுங்கள். Be blessed. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.